Greetings to everyone. இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோல நீங்க பார்க்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன சொல்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்கம், அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்வெல்லிங். ரெண்டாவது வேர்ட் வலி, வலிக்கு இங்கிலீஷ்ல பெயின் இல்லைன்னா ஏக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெயினுக்கும் ஏக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரொம்ப தாங்க முடியாத வலியா இருந்தா பெயின்னு சொல்லலாம், இல்ல ஓரளவுக்கு நம்மளால தாங்கிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு வந்து ஏக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இருமல், இருமலுக்கு வந்து இங்கிலீஷ்ல காஃப். அடுத்தது எலும்பு முறிவு, இதுக்கு இங்கிலீஷ்ல ஃப்ராக்சர். சரி, எலும்பு முறியல, எனக்கு வந்து சுளுக்காயிடுச்சு, கீழே விழுந்து ஜவ்ல அந்த லெகமெண்ட் ஜவ்ல அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்ப்ரெயின். நீங்க கீழே விழுந்து காயம் பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து wound அப்படின்னு சொல்லலாம். தீக்காயம் ஏற்பட்டுருச்சுன்னா burn அப்படின்னு சொல்லணும். நமக்கு ஆக்சிடென்ட் ஆகி பெரிய அளவுல நமக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இன்ஜுரி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா ஃபெயிண்ட் அப்படின்னு சொல்லணும். மயக்கம் போட்டு கீழே விழுகல, தலை மட்டும் சுத்துது அப்படின்னா அதுக்கு டிசீனஸ் அப்படின்னு சொல்லணும். சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா கோல்டு அப்படின்னு சொல்லலாம். கோல்டு இருந்தா நமக்கு வந்து மூக்கு சீந்துவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்னீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ நம்மளுடைய சேனல்ல வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பேசிக்ஸ் லெவல் போயிட்டு இருக்கு. ஸோ பேசிக் லெவல்ல நம்மளுடைய லைஃப்ல நமக்கு தேவையான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from me.